வணக்கம் மக்களே. நவம்பர் 11 கார்த்திக் கதையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த சிலையை கொண்டுகிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அப்போ அந்த பரமேஸ்வரிய குழிக்குள்ள இறக்குறதுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த முத்து சிவனாண்டி ரெண்டு பேருமே ஹீரோ கையில வச்சிருக்கிற சிலைய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர்கள் ஹீரோ கையில இருக்கிற சிலைய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தம்பி சிலைய கொண்டுட்டு வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சிலைய பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன நடக்குது இங்க, நான் தான் சிலைய கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி அந்த சிலைய பார்த்ததோட அந்த சிலைய கையெடுத்து கும்பிடுறாங்க. அம்மா தாயே முருகா, நீ எப்படியும் என்னை காப்பாத்திருவ அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் என் பேரன் அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துருவான் அப்படின்னு உங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். ஆனா நீங்க யாருமே கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாத்தீங்களா, என் பேரன் அம்மன் சிலைய கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா உங்க மேல நாங்க இவ்வளவு பெரிய பழி போட்டதுக்கு நினைச்சிருங்கம்மா. அம்மன் சிலை வந்துட்டு வந்துருச்சு, அதனால உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறது நிரூபணம் ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி அந்த சிலைய வாங்கிட்டு போயிட்டு அங்க வச்சு சாமி கும்பிட சொல்ல, சிலைய கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்றாங்க. அப்புறம் ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, தம்பி அந்த சிலைய எங்கேருந்து தம்பி கண்டுபிடிச்சீங்க? அப்ப முத்துவும் சிவனாண்டியும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா நம்ம இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லை, நம்ம இந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லது, வா சித்தப்பா, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லி பேச, அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த சிலை எங்க இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தெரியும். யார் இந்த சிலைய கோவில இருந்து எடுத்துட்டு போனது அப்படிங்கிற எல்லாமே என்கிட்ட இருக்கு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சிவனாண்டி. அப்ப முத்து சொல்றாரு, மவனே நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்கிறது நமக்கு ரொம்பவே ஆபத்து, வாடா மவனே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு முத்துவையும் சிவனாண்டியையும் பார்த்து, இந்த இடத்துல இருந்து எங்க போக பாக்குறீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, என்ன இது, அத்தை மேல பழி போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சுலபமா இந்த இடத்த விட்டு போறாங்க, நீங்க எல்லாரும் அவங்கள போக விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, ஊர் தலைவர்கள் நேரா அந்த ரெண்டு பேரையும் பார்த்து, ஆமாப்பா நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க, நில்லுங்க, அந்த சிலையை யாரு எடுத்தது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா, நீங்க தானே ஈஸ்வரி அம்மா மேல பழி போட்டீங்க, அப்படி இருக்கையில நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த சிலையை யாரு எடுத்தது அப்படின்னு, அதனால இந்த இடத்த விட்டு யாரும் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு. இது கேட்டதும் முத்து அதிர்ச்சியாகி, மவனே என்னடா இது, இவன் நமக்கு சரியான லாக்கு போட்டுட்டானே, இந்த இடத்த விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது போலயே அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சித்தப்பா, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் என்ன சந்தேகம், கண்டிப்பா வந்துட்டு அத்தை தான் இந்த சிலையை எடுத்திருப்பாங்க, அத்தை தான் இந்த சிலையை வித்திருப்பாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே சந்தேகம் இருந்துச்சு இல்ல, அத்தை இந்த சிலையை எடுக்கல, அந்த சிலையை எடுத்தது யாரு அப்படிங்கறது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன், சோ இது எல்லாத்தையுமே நீங்க கேட்கணும்ல அப்படின்னு. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமா தம்பி, இந்த சிலையை எடுத்த பாவி யாரு அப்படிங்கறத சொல்லுங்க தம்பி, 30 வருஷமா நடக்க இருந்த இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் இப்படி ஒரு பிளான் பண்ணி ஈஸ்வரி அம்மா மேல பழி போட்டிருக்கான், நீங்க சொல்லுங்க தம்பி யாரு அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அது வேற யாரும் இல்ல, அந்த நிக்கிறாங்களே அவங்க ரெண்டு பேரும் தான். அப்ப முத்து சொல்றாரு, மவனே நம்மள நல்லா மாட்டி விட்டுட்டான் மவனே, இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இருங்க சித்தப்பா நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, ஏற்கனவே அந்த ஈஸ்வரியோட குடும்பத்துக்கும் என் ஃபேமிலிக்கும் நிறையவே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, இத பயன்படுத்தி எங்க மேல பழி போடுறதுக்காக ஈஸ்வரியோட மருமக எங்க மேல தேவையில்லாம பழி போடுறான், அந்த அம்மன் சிலைய ஒன்னும் நாங்க எடுக்கல, அம்மன் சிலை எங்க போனுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, தேவையில்லாம எங்க மேல பழி போடாதீங்க, என்ன
அம்மன் சிலையை காணுமே, சரி எங்க போச்சோ ஏது போச்சோ, பாவம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா பேசணும், அம்மன் சிலையை எடுத்தவங்களுக்கு ஒரு முறையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த இடத்துல வந்து நின்னனே தவிர்த்து, மத்தபடி எனக்கும் ஈஸ்வரிக்கும் எந்த வித பகையும் இல்ல. சோ இவன் வந்து தேவையில்லாம என் மேல பழி போடுறதுக்காக இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சபாஸ், சூப்பரா நடிக்கிறீங்கல்ல, இவ்வளவு நேரம் இந்த அம்மன் சிலை எடுத்தது அத்தைதான் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்களா அப்படின்னு. அதுக்கு ரெண்டு பேரும் சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கும் ஈஸ்வரிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை பயன்படுத்தி இவன் என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி பேசுறான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் நைட்டு கோவிலுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற அந்த அம்மன் சிலையை எடுத்துட்டு போயிட்டு நேரா மூர்த்தி அப்படிங்கிற ஆளுகிட்ட இந்த அம்மன் சிலைய விக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மூர்த்திய சரவணன் கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு. இது கேட்டதும் அந்த ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, இதெல்லாம் எங்களுக்கு எதிரா நடக்கிற சூழ்ச்சி, எங்களை எப்படியாவது வந்துட்டு கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக இவன் முயற்சி பண்றான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மூர்த்தி வந்துருவாரு, அவர் வந்த பிறகு அவரே நடந்த உண்மையை சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சரிங்க தம்பி, நீங்க சொல்றது கேட்போம், ஏன்னா அம்மன் சிலையை எடுத்தவங்களுக்கு முறையான தண்டனையை கொடுத்து தானே ஆகணும், அதனால நாங்க கேக்குறோம் தம்பி அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு சரவணன் மூர்த்திய கூட்டிட்டு வராங்க. மூர்த்திய பார்த்ததும் அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. மூர்த்தி அந்த இடத்துல வந்து நிக்க சரவணன் மூர்த்திய பார்த்து, டேய், உன்னை யாருடா இந்த சிலைய வந்து உன்கிட்ட யாருடா கொடுத்தது அப்படின்னு சொல்ல, மூர்த்தி சிவனாண்டி முத்துவேலை பார்த்து, இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சிலைய கொண்டு போய் என்கிட்ட விக்க சொல்லி கொடுத்தாங்க, நானும் சிலை வந்துட்டு நல்ல சிலையா இருக்கே, நிறைய காசு விக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சிலைய அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன், அவங்கதான் எனக்கு சிலைய கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அங்க உள்ள ஊர் தலைவர்கள். அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இது எல்லாமே பொய், இதெல்லாம் எங்களை மாட்டி விடுறதுக்காகவும் எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காகவும் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு. மூர்த்தி சொல்றாரு, சார் சார், நீங்க வேணும்னா என் போனை பாத்துக்கிடுங்க சார், இவரு எனக்கு அடிக்கடி போன் பண்ணிருப்பாரு, அதுலயே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. அப்போ மூர்த்தியோட போன் எடுத்து பார்க்க கரெக்டா சிவனாண்டியோட போன் கனெக்ட் ஆயிருக்கு. இத பார்த்ததும் சரவணன் சொல்றாரு ஊர் தலைவர்களை பார்த்து, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இந்த அம்மன் சிலையை யாரு எடுத்தது அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சிவனாண்டி முத்துவேலை பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நாடகம் போட்டீங்க, பாவம் ஈஸ்வரி அம்மாவை பழிவாங்கணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்கீங்க, நாங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஈஸ்வரி அம்மா மேலையும் பரமேஸ்வரி அம்மா மேலையும் பழிய போட்டு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க பார்த்தோம், அந்த அம்மன் கண்டிப்பா எங்களை தண்டிச்சிருக்கவே மாட்டா, நீங்க சொன்னதை கேட்டு நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்தோட ஊர் தலைவர்கள் பேசுறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ட்டு. அப்போ முத்து சொல்றாரு, மவனே, இதுக்கு மேல பேசுனா ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மள கும்மி அடிச்சிருவாங்க, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்றாரு ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க, சிலைய வந்து அவங்க எடுத்ததுக்காக இவங்களை ரெண்டு பேரையுமே கைது பண்ணி கூட்டிட்டு போறோம். ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சரிங்க தம்பி, கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இத பாத்துட்டு ஊர் தலைவர்கள் வந்துட்டு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா ரொம்ப மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ புத்தி கேட்டு போய் நாங்க எல்லாரும் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டோம், அவனுங்க ரெண்டு பேரும் நிறைய ஆட்களை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக பேச வச்சு எங்களையே அப்படி பேச வச்சுட்டாங்க, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா கண்டிப்பா கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பா நடக்குமா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதோட இன்னொன்னு, என் மருமக எந்த வகையிலயுமே தப்பு பண்ணல, ஆனா அவ மேல இவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கு, அவகிட்ட நீங்க எல்லாரும் கண்டிப்பா போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், இந்த ஊருக்காக என் மருமகன் நிறைய பண்ணிருக்கா. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமாமா, தப்பே பண்ணாத அவங்க மேல இவ்வளவு பெரிய திருட்டு பட்டத்தை கட்டி இருக்கோம், அவங்க கிட்ட நாங்க கண்டிப்பா போய் மன்னிப்பு கேக்குறோமா. இது கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு. ஊர் தலைவர்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்ல இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணா இங்க ஒண்ணு நடக்குதே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாங்க.
அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருக்கும் பொழுது ஊர் தலைவர்கள் எல்லாரும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஈஸ்வரி எல்லாரும் வரத பார்த்துட்டு, எல்லாரையும் பார்த்துட்டு, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதான் நான் சிலையை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேனே, இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் தேவையில்லாம இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்க கிட்ட பேசுறதுக்காக தான் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, ஆகா அக்கா மட்டும் சமாதானம் ஆகிட்டா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாளே, இவளை எப்படியாவது நம்ம குழப்பி விடணும் அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உன் மேல திருட்டு பட்டம் கத்துனாங்க. ஆனா நீ பாட்டுக்கும் இப்படி எல்லாரையும் வீட்டுக்குள்ள விடுற, எந்த விதத்துல நியாயம் நீ பண்றது? இங்க பாருக்கா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. இவங்க வந்தாங்க அப்படிங்கறதுக்காக அவங்கள நீ பாட்டுக்கும் உள்ளார விடுற. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாமே. ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் வராங்க. வந்ததும் ஈஸ்வரி ஊர் தலைவர்களை பார்த்து, சொல்லுங்க என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்லணுமா அப்படின்ட்டு. அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமா மேடம், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அம்மன் சிலைய நீங்க தான் எடுத்துட்டீங்க அப்படின்னு உங்க மேல பழி போட்டதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். எந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க தப்பான முடிவு எடுப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. பரமேஸ்வரி அம்மா ரொம்பவே பாவம். அவங்க வந்துட்டு இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிக்க போனாங்க. உங்க மருமகன் மட்டும் கரெக்டான நேரத்துல அந்த சிலையை மட்டும் கொண்டுட்டு வராம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. நாங்க ரொம்பவே தப்பான முடிவெடுத்துட்டோம். அந்த முத்துவேலும் சிவனாண்டியும் சொன்னது சரி அப்படின்னு நினைச்சு நாங்க இப்படி தப்பான முடிவெடுத்துட்டோம். அந்த முத்துவேல் வந்துட்டு அவனும் அந்த சிவனாண்டியும் சேர்ந்துதான் கோவிலுக்குள்ள புகுந்து அந்த அம்மன் சிலை எடுத்துட்டு போயிட்டு வெளிநாட்டுக்காரவங்களுக்கு விற்க பார்த்திருக்காங்க. அத உங்க மருமகன் தான் உண்மையை நிரூபிச்சாரு. உங்க மருமகன் வந்துட்டு உண்மையை நிரூபிச்சு அம்மன் சிலையும் கொண்டுட்டு வந்துட்டாரு. அவர் மட்டும் அம்மன் சிலையை கொண்டுட்டு வரலைன்னா உங்க மேல நாங்க பழி போட்டு இருந்திருப்போம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இந்த ஊருக்காக நீங்க நிறையவே நல்லது பண்ணிருக்கீங்க, நிறையவே தியாகமும் பண்ணிருக்கீங்க. அது எதையுமே நாங்க பொருட்படுத்தாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்ப வில்லி சொல்றாங்க, நீங்க மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே சரியாகிருமா? அந்த பஞ்சாயத்துல அக்காவை என்ன சொல்லி பேசுனீங்க? அக்கா தான் அந்த சிலை காணாம போறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு மோசமா பேசுனீங்க. ஆனா இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, நீங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போறங்க. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்த, இவங்க மரியாதை கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. தப்பு பண்றவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்கறான், அதை நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு இப்படி அவங்கள உதாசீனப்படுத்தி பேசுறீங்க. என்னத்த, உங்களுக்கு முன்னாடியே அவங்க இப்படி பேசுறாங்க, நீங்க பாட்டுக்கும் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக. ஒரு தலைவியாய் இருந்து ஒரு மக்களை மன்னிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு சில நேரத்துல அவங்க தப்பு செய்வாங்க, அதை கண்டிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இதை கேட்டதும் வில்லி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, அக்கா காரி இப்படி பேசுறாளே, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ அந்த ஊர் கூட சேர்ந்துருவாளோ அப்படின்ட்டு வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க ஊர் தலைவர்களே, இதுக்கப்புறமாவது என்ன பிரச்சனை நடந்தாலும் டக்குன்னு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வச்சு அவங்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவங்க பக்கத்தும் நியாயம் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இது கேட்டதும் ஊர் தலைவர்களும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன்னிப்பு கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ளை மட்டும் உண்மையை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் மேல அவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கும். மாப்பிள்ள உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லத்த, உண்மையை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்க என்ன நடக்குது அப்படின்னு பேர் அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.